மழைநீர் வடிகால் பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்ட போது மின்சாரம் பாய்ந்து 2 பேர் காயமடைந்திருக்கின்றனர். வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி ட்ரில்லிங் வேலை செய்த போது புதைவட மின்கம்பி மீது உரசியதில் மின்சாரம் பாய்ந்திருக்கிறது. இதில் 2 தொழிலாளர்கள் காயமடைந்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மழைநீர் வடிகால் பணியின் போது மின்சாரம் பாய்ந்து 2 பேர் காயமடைந்திருக்கின்றனர். மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி ட்ரில்லிங் வேலை செய்த போது புதைவட மின்கம்பி மீது ட்ரில்லிங் இயந்திரம் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து 2 தொழிலாளர்கள் காயமடைந்திருக்கின்றனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மழைநீர் வடிகால் பணியை நடந்து வரக்கூடிய நிலையில் மின்சாரம் பாய்ந்து 2 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பார்த்திபன். மழைநீர் வடிகால் பணியில் மின்சாரம் பாய்ந்து 2 பேர் காயமடைந்திருக்கின்றனர். தற்போது அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் அவர்கள் இந்த பணி செய்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிய வருகிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினோத். சென்னையில ஒரு மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணி செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் தற்பொழுது அந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சி உட்பட்ட இந்த திருவொற்றியூர் பகுதியில் இந்த சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. அதாவது சென்னை திருவொற்றியூர் பகுதியில் இந்த டோல்கேட் பகுதி என்று சொல்வார்கள். அந்த பகுதியில் மழைநீர் கால்வாய் வடிகால் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பணியில முறையாக உபகரணம், அதாவது ஊழியர்கள் பணி செய்கிறார்கள் என்றால் மாநகராட்சி சார்பாக உரிய உபகரணங்கள் கொடுக்க வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்த இடத்துல இருக்க வேண்டும். அப்படி ஒரு பகுதியில் அந்த பகுதியில் நடக்க இயலாத ஒரு சூழல்ல ஊழியர்கள் ஆபத்தான நிலையில பணி செய்து கொண்டிருந்த போது அவர் 2 பேருக்கும் தற்போது மின்சாரமானது தாக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் தாக்கியதுல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் அவரை மீட்டு தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்ந்து தொடர்கதை ஆகி கொண்டு வருகிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் பணி செய்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து உயிரிழந்திருப்பது பெரும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக தான் சென்னை வில்லிவாக்கத்துல மண் மூடி ஒருவர் உயிரிழந்தார். தற்போது இது போன்ற ஒரு மழைநீர் வடிகால் கால்வாய்களே உள்பகுதியில் இறங்கி ட்ரில்லிங் மிஷின் போட்டு பயன்படுத்தும் போது தற்போது மேலும் ஒரு 2 பேருக்கு மின்சாரமானது பாய்ந்து தற்போது கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்கதை ஆகி கொண்டு வருகிறது. எனவே பெருநகர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இது போன்ற ஊழியர்கள் பாதுகாப்பு உபகரணங்களோடு பணி செய்ய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்பதுதான் தற்போது வைக்கக்கூடிய கோரிக்கை. மழைநீர் வடிகால் பணியின் போது மின்சாரம் பாய்ந்து 2 பேர் படுகாயமடைந்திருப்பது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.